How does கல்லீரல் liver அலர்ஜி allergy இருக்கு disease அப்படிங்கிறது spread? தெரியுதுன்னா, அவங்க மூலமா மத்தவங்களுக்கு பரவுறதுக்கான அபாயம் இருக்கா? ஸோ மெயினாக வந்து இந்த வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டர் ஷேர் பண்ணிக்கிறதுனாலயோ ஏ வைரஸ் அண்ட் இ வைரஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது இல்லாமல் பிளட் ஸ்க்ரீன் பண்ணாமல் ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நீடில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீடில்ஸ்னால் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நீடில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ட்ரக் அப்யூஸ்லாம் பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் இந்த பிசி அண்ட் டி வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ டாக்டர் யாருக்கெல்லாம் இந்த கல்லீரல் அலர்ஜி ஏற்படுறதுக்கான அபாயம் அதிகமா இருக்கு? கல்லீரல் அலர்ஜி இப்போ வந்து ஆல்கஹால், நிறைய பேர் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மெயினாக வந்து லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுல ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் காமனஸ்ட்டாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையுமே. இது இல்லாமல் யாருக்கு இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் பி, சி, டி வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து காமனஸ்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஐஎம்எம் முதற்கொண்டு ஸ்டாஃப் நர்ஸு, டாக்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி, சி, டி வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நபருக்கு கல்லீரல் அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா, அதை முற்றிலும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?